நமக்குள் ஏற்படும் எண்ணங்களை எப்படி கண்ட்ரோல் செய்யறது? நமது எண்ணங்களை கண்ட்ரோல் செய்யக்கூடாது. சேஞ்ச் பண்ணணும். கண்ட்ரோல்னா என்ன அர்த்தம்? சப்ரஸ் பண்றது. உள்ளே அடக்கி வைப்பது. நாம ஒரு பொழுதும் நமது எண்ணங்களை அடக்கக்கூடாது. மனசுக்குள்ள அழுத்தக்கூடாது. நமக்குள்ளே ஏற்படுகிற ராங் குவாலிட்டி எண்ணங்களை சேஞ்ச் பண்ணணும். நம்ம ஒரு பொழுதும் எண்ணங்களை சப்ரஸ் பண்ணக்கூடாது. அது ஸ்ப்ரிங் மாதிரி. அதை நம்ம அழுத்த முயற்சித்தோம்னா அது ஸ்ப்ரிங் மாதிரி ஃபோர்ஸோடு மேலே வரும். அதனால தான் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தியானத்துக்காக உட்காரும்போது தான் நிறைய எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன சொல்வோம்? எனக்கு நிறைய எண்ணங்கள் வருது, என்னால் தியானம் பண்ண முடியாது. எப்போ நம்ம எல்லா விஷயத்திலிருந்தும் விடுபட்டு சைலன்ஸில் உட்காரோமோ, எந்தெந்த எண்ணங்களை அமுக்கி வச்சிருந்தோமோ அது எல்லாமும் ஸ்ப்ரிங் மாதிரி வெளியே கிளம்பி வரும். நாள் முழுக்க பல விஷயங்களில் நாம் கவனத்தை செலுத்துறதுனால இந்த எண்ணங்கள் எல்லாம் அடியில் போயிருந்தது. எப்போ சைலன்ஸில் உட்காரோமோ அதெல்லாம் மேலே வந்துடுது. இந்த எண்ணங்கள் எல்லாம் நாம் உருவாக்கி ஸ்டோர் பண்ணி வச்சது தான். அதனால் தியானம் பண்ண வரலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்க. ஒரு நாளில் சில முறை சும்மாவே சைலன்ஸில் உட்காருங்க. மனசுக்குள்ளே என்னவெல்லாம் தேங்கி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காகவே சைலண்ட்டாக உட்காருங்க. ஃபோன், மற்றவங்க பேச்சு எதனாலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒரு 5 நிமிஷத்துக்காவது சைலண்ட்டாக உட்காருங்க. என்ன மாதிரி எண்ணமெல்லாம் வருதுன்னு கவனியுங்க. இதெல்லாம் நான் உருவாக்கினது தான், ஆனால் அட்ரஸ் பண்ணலை. அதனால் அப்படியே மனசில் தேங்கி இருக்கு. அது கவலை, பயம், பழைய காயம், இப்படி ஏதாவது நெகட்டிவாக தான் இருக்கும். அதனால தான் தேங்கி இருக்கு. இதெல்லாம் நான் யோசிக்கக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாது. இப்படி சொன்னால் மீண்டும் அந்த எண்ணங்கள் உள்ளே அழுத்தப்பட்டு விடும். அப்போ என்னதான் செய்வது? இந்த வகுப்பின் முழு பகுதியை கேட்பதற்கு கீழே உள்ள ப்ளே சிம்பலை பிரஸ் செய்யுங்கள்.